வணக்கம். மீனா என்று யாதும் அன்பாக அழைத்ததில்லை. அவள் அழுதாலும் யாதும் சதி சொல்லவில்லை. அழுதாள் என்ற கட்டாயம் மட்டுமே. அவள் குழந்தை வயதை அழுகை அவள் அடக்க கற்றுக்கொண்டாள். அவள் பொறாமைப்படவில்லை. மற்றவர்கள் சிரிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டாள். வீட்டில் கேட்காத பாராட்டை அவள் புத்தகத்தில் தேடினாள். அவள் சந்தோஷம் வெளிக்காட்ட பயந்தாள். அவள் உள்ளத்தை பூட்டி வைத்தாள். மௌனத்தில் புரிந்து கொண்ட மனிதன்தான் அவன் காதலன். நீ பேசாத கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த ஒரு வரிதான் அவளை மாற்றியது. அவள் காதல் சத்தம் போடாத காதல், கண்ணோடு கலந்த காதல். அவள் நேசித்தவனை கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக அவனை விட்டாள். அவள் பிரிவின் கோபத்தால் இல்லை, தியாகத்தால். திருமணத்துக்கு பிறகு அவள் மனசுக்குள் இன்னும் போராடி கொண்டிருந்தாள். கர்ப்பம் செய்தி சந்தோஷமில்லை, பயம் வந்தது. நான் நல்ல அம்மாவாக இருப்பேனா? அவள் அதிகம் கேட்ட கேள்வி. அவள் வயிற்றில் குழந்தை வளர்ந்தது. மனசுக்குள் இன்னும் வலிதான் இருந்தது. அவள் பிரசவ அறையில் தனியாக இருந்தாலும் அம்மாவை புரிந்து கொண்டாள். குழந்தையின் முதல் அழுகை அவள் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பித்தது. அம்மா என்ற ஒரு வார்த்தை அவளுக்கு அடையாளம் கொடுத்தது. பழைய காதல் சந்திக்கும் போது அவள் உடையவில்லை. நிமிர்ந்தால் அவள் வாழ்க்கையின் செயல் உண்மை. காதல் தோற்காது, ஆனால் பெண்ணும் தோற்கப்படக்கூடாது. இந்த கதையை தொடர்ந்து கேளுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் எண்ணங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையை தொடர்ந்து யூடியூபில் கேளுங்கள்.